ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் சிங்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேசிக்காக மிஷின் லேர்னிங் மாடலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் அதிலிருந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடலோட பேசிக் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டேட்டா செட் இருக்குன்னா அதை வந்து ட்ரைனிங் செட்டாகவும் டெஸ்ட் செட்டாகவும் அதை டிவைட் பண்ணிப்போம். ட்ரைனிங் செட்டுங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டா செட். அதை வச்சு தான் நம்ம ஒரு மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு கே ஃபோல்டாக டிவைட் பண்ணிக்கிட்டு அந்த கே ஃபோல்டை வந்து நம்ம பேசிக்காக அந்த இதை வச்சு தான், அந்த கே ஃபோல்டை வச்சு தான் நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கிராஸ் வேலிடேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து வர ஜென்ரல் மாடலை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணுறது வந்து டெஸ்டிங் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம பேசிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பழைய டேட்டா செட்டை, அந்த பழைய டேட்டா செட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐரஸுங்கிற டேட்டா செட் தான். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டேட்டா செட்டை வந்து டெஸ்ட் செட்டாகவும் ட்ரைனிங் செட்டாகவும் டிவைட் பண்ணிவிட்டு அந்த ட்ரைனிங் செட்டை வந்து ஃபிட் பண்ணி மற்றபடி எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐரிஸ் டேட்டா செட்டில் வந்து இருக்கிற இந்த பெட்டல் செப்பல்லாம் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். செப்பல் வித் பெட்டல் வித் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரைனிங் செட்டாக டிவைட் பண்ணுறதுக்கு எஸ்கே லேர்னில் இருந்து நம்ம எஸ்கே லேர்னுங்கிற பேக்கேஜை யூஸ் பண்ணி அந்த கம்ப்ளீட் டேட்டா செட்டை வந்து ட்ரைனிங் செட்டாகவும் டெஸ்ட் செட்டாகவும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 80% ட்ரைனிங் செட்டாகவும் 20% டெஸ்ட் செட்டாகவும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எஸ்கே லேர்னில் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டுங்கிற ஒரு மெத்தடை தான் இன்புட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபீச்சருங்கிறது வந்து எக்ஸில் என்ன வேல்யூ, ஒய்யிங் என்ன வேல்யூ, இந்த எக்ஸுங்கிறது தான் வந்து இந்த ஃபீச்சர் செட்டு, ஒய்ங்கிறது வந்து லேபிள்ஸ். இப்போ இந்த லேபிள்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஐரிஸோட டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதுதான் லேபிள்ஸ். அப்புறம் இந்த செப்பல் லென்த்து, செப்பல் வித், பெட்டல் லென்த், பெட்டல் வித்துங்கிறது வந்து ஃபீச்சர் செட்ஸ். அந்த இதை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான ஒவ்வொரு இதுக்கும் ஃபீச்சர். ஸோ நம்ம இந்த இதில் அந்த ஃபீச்சரை முதல்ல எடுக்கிறோம் அந்த ஐரிஸ் டேட்டா செட்லேருந்து. ஸோ ஐரிஸ் டேட்டா செட்லேருந்து எடுக்கிறதுக்கு கிளாஸை வந்து ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ ட்ராப் கிளாஸுங்கிற காலமாக இது பண்ணுறதுனால ஆக்சஸ் 1. அதுக்கப்புறம் லேபிள் தனியாக எடுக்கிறோம். ஸோ லேபிள்ங்கிறது தான் நம்ம கிளாஸ் தான் லேபிள். ஸோ ஐரிஸ் கிளாஸுங்கிறது தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து ட்ரெயின் செட்டாகவும் டெஸ்ட் செட்டாகவும் பிரிக்கிறோம். ஸோ எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் அதனோட ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் எப்பயுமே இந்த கிளாஸை வந்து இப்படி தான் பிரிக்கும். எக்ஸ் ட்ரெயினாகவும் எக்ஸ் டெஸ்ட்டு, ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட்டுங்கிற மாதிரி 4 இதுவாக தான் பிரிக்கும். ஸோ இப்போ இதை பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபீச்சர்ஸையும் லேபிளையும் கொடுக்க போகிறோம். அந்த ஃபீச்சர்ஸ் லேபிளை வந்து கொடுக்கறதுக்கு இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபீச்சரை வந்து எக்ஸாகவும் லேபிள்ஸை வந்து ஒய்யாகவும் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் எவ்வளோ இதுவாக டிவைட் பண்ணுறோம், அதை 80% 20% சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ டெஸ்ட்டு செட்டோட சைஸ் வந்து 20%, 0.2ங்கிறது 20%ஆக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போது எக்ஸ் ட்ரெயினோட சைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து அதில் அதனோட ஷேப் பார்த்தீங்கன்னா 120 காலம் இருக்குது. அதே மாதிரி ஒயிட் எக்ஸ் டெஸ்ட்டோடது பார்த்தீங்கன்னா அது மீதி இருக்கிற 30 இருக்கும். ஸோ எக்ஸ் டெஸ்ட் டாட் ஷேப். ஸோ இதில் வந்து 30 இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா செட்டை தான் பின்னாடி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் ஒரு சிஎஸ்வி ஃபைலாக. ஸோ அந்த எக்ஸ்ட்ரெயினுங்கிறதுக்கு 2CSVங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அதை நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரெயின் இந்த இண்டெக்ஸ் ஃபால்ஸுங்கிறது இண்டெக்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ பாண்டா என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணோம். அந்த இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி மற்ற 4 செட்டுக்கும் எக்ஸ்ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட்டு, ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட்டு, இந்த 4த்துக்கும் நம்ம இது பண்ண போகிறோம், சேவ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த டேட்டா செட்டை தான் வந்து பின்னாடி மற்ற மெத்தட்ஸ் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மட்டும்தான். அதில் எப்படி மாடல் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுவே நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மற்ற மாடல்லாம் க்ரியேட் பண்ணும்போது இதே டேட்டா செட் யூஸ் பண்ணோன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதே டேட்டா செட்டை நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாடலோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து லீனியர் ரெக்ரெஷன் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டேட்டா செட்டை வந்து ட்ரைனிங் செட்டு, வேலிடேஷன் செட்டு, டெஸ்ட் செட்டுன்னு 3 பிரிச்சிருக்கோம் இல்லையா. இதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு மாடல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேரியஸ் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற அல்காரிதம் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுங்கிறது என்னென்னா ஒரு டைப் ஆஃப் ரெக்ரெஷன். இது பேசிக்காக நம்ம வந்து ஒரு பைனரியாக இருக்கும் போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் நம்ம நார்மல் லீனியர் ரெக்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லீனியர் ரெக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை வந்து ஹைட்டு, வெயிட் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்ஸில் we'll use the line equation y is equal to mx plus b அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வெயிட்டையும் ஹைட்டையும் வந்து அதனோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து குவான்டிஃபை பண்ணுவோம், எஸ்டிமேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இதை வச்சே பேசிக்காக இதை வச்சே நம்ம வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து நான் சொன்ன மாதிரி பைனரி வேல்யூவை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மெத்தடு. ஸோ இப்போ வந்து 1ன்னு ஒரு வேல்யூ, 0ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனல் இது எக்ஸ் அண்ட் ஒய்யில் சீரீஸ் ஆஃப் இது y is equal to 0, இது y, இது x,
y is equal to 1. இங்கே உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஒரு ஒன் டைமென்ஷனல் எக்ஸ் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறதா இருந்தால் லீனியர் ரிக்ரெஷனில் எங்கே அந்த லைனை ட்ரா பண்ணுறது, கரெக்டாக அந்த லீனியராக இது பண்ண முடியாது, ரிலேஷன்ஷிப் இது இந்த மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதையே வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் இதே y is equal to 0, உங்கள்கிட்ட ஒரு சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. மாதிரி y is equal to 1, இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு சிக்மாய்டல் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணி இதை ரெண்டுத்தையும் கிளாஸிஃபை பண்ண பார்ப்போம். இது நம்ம யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to 1 by 1 plus exponential of the mx plus b தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து வேறு இடத்துல எழுதுறேன். So y is equal to 1 over 1 plus e to the power minus mx plus b அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சிக்மாய்டலாக க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் பண்ண போகிறோம். இதை எப்படி ஃபிட் ஸோ நம்ம இப்போ வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடியூல் இது லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரம் learn மாடல் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், அப்புறம் அந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் தான் வந்து நம்ம ஹைப்பர் டியூன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சிங்கிற பேராமீட்டர் மட்டும்தான். சிங்கிற பேராமீட்டரை வந்து எப்படி டியூன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த டியூன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சீன்னா என்னன்னா ஒரு ரெகுலரைசேஷன் பேராமீட்டர், அது ஒரு ஹைப்பர் பேராமீட்டர் இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில். அது என்ன பண்ணுன்னா விச் கண்ட்ரோல்ஸ் இந்த ஹவு க்ளோஸாக எவ்வளோ அந்த மாடல் வந்து இந்த ட்ரைனிங் டேட்டாவோட எவ்வளோ க்ளோஸாக ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இது வந்து ரெகுலரைசேஷன் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது மிஷின் லேர்னிங்க்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ரெகுலரைசேஷன் பேராமீட்டருங்கிறது என்னென்னா it's a technique to reduce the overfitting. மிஷின் லேர்னிங்லேயே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஃபிட் பண்ணும்போது ரொம்ப இந்த நம்ம மாடலும் இந்த ட்ரைனிங் டேட்டா செட்டும் ரொம்ப க்ளோஸாக ஃபிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி க்ளோஸாக ஃபிட் ஆச்சுன்னா ஓவர் ஃபிட் ஆகும். ஸோ நம்மளோட ப்ரெடிக்டிவ் ரிசல்ட் வந்து தப்பாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சி பேராமீட்டர். ஸோ இந்த சிங்கிறது என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் 1 by lambda. லாம்டாங்கிறது தான் ரெகுலரைசேஷன் பேராமீட்டர். ஸோ இப்போ வந்து லாம்டா வந்து 0வாக இருந்ததுன்னா சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா ஓவர் ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதே வந்து லாம்டா வந்து டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி மூவ் ஆகும்போது சி டுவர்ட்ஸ் 0க்கு மூவ் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஹை ரெகுலரைசேஷன் கொடுக்கும், லோ காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து அண்டர் ஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி இது பண்ணுறது, கிராஸ் வேலிடேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பேராமீட்டர் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரிட் சர்ச் சிவிங்கிற ஒரு மெத்தடை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து அந்த கிரிட் சர்ச் சிவியை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இந்த
எஸ்கியூஎல் லேர்ன் வந்து ரேப்பிடாக க்ரோ ஆகிற பேக்கேஜ். ஸோ இதில் வந்து நிறைய வார்னிங்ஸ் வரும். ஸோ பழைய வெர்ஷனுக்கும் புது வெர்ஷனுக்கும். ஸோ அந்த வார்னிங்லாம் எடுக்கிறதுக்கான மாடியூலை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வார்னிங் ஃபில்டர், இந்த மேலே ஒரு வார்னிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வார்னிங் ஃபில்டர் வார்னிங்ஸ் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். இந்த வார்னிங் எல்லாம் அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் வெர்ஷனுங்கிறதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஃப்யூச்சர் வார்னிங்லாம் வேண்டாம், அதை இக்னோர் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்குது, அந்த ஃபில்டர் வார்னிங். இது போயிட்டு இக்னோர் கேட்டகரி, ஸோ ஐ திங்க் நான் இதில் வந்து ஸ்பெல்லிங் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணலாம். மாடல் செலெக்ஷன் இல்லை. ஓகே, ஸோ இம்போர்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எஸ்கேலான் மாடல். ஓகே, ஸோ அது இம்போர்ட் கிடையாது, ஃப்ரம். ஸோ ஃப்ரம் அடுத்தது ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஃபில்டர் வார்னிங். ஸோ FILTERWARNING. ஓகே, இந்த ஃபில்டர் வார்னிங் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ இது இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த இதில் என்னெல்லாம் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை வந்து ஒரு LR அப்படின்னு ஒரு வேரியபிளில் அந்த மெத்தடை கால் பண்ணுறோம். அப்புறம் இப்போ நம்ம வந்து டியூன் பண்ணுற பேராமீட்டர் வந்து சியை வந்து டியூன் பண்ண போகிறோம். சி, ஸோ வேரியஸ் வேல்யூஸ். சி வந்து 0.001, அதே மாதிரி 0.01, 0.11, 10, 100, 1000, இந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம இதை இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கிரிட் சர்ச் சிவியை வந்து கால் பண்ண போகிறோம். கிரிட் சர்ச் சிவி, அதில் இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் என்னெல்லாம் சர்ச் பண்ண போகிறோம்னா, இந்த சி பேராமீட்டர் சர்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் டேட்டா செட் டெஸ்ட், அந்த இதை வந்து ட்ரைனிங்கை வந்து ஃபோல்டாக டிவைட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு தான் இங்கே இந்த கிராஸ் வேலிடேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோல்டு இந்த டேட்டா செட்டை டிவைட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த 5. இப்போ வந்து நம்ம டேட்டா செட் வந்து 5 ஃபோல்டாக டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ இந்த சிவி அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து ஃபிட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த ஃபிட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் ஜென்ரல் எல்லா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட இதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ டிஐஆர் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸு, வேரியபிள், அது எல்லாமே அதில் இருக்கும்.
ஸோ இப்போ வந்து அதை ரன் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபிட் அப்படிங்கிற மெத்தடும் ப்ரெடிக்ட்டுங்கிற மெத்தடும். இந்த ஃபிட்டுங்கிற மெத்தடும் ப்ரெடிக்ட்டுங்கிற மெத்தடும் காமன் இந்த SKLearn பேக்கேஜில் ஃபார் ஆல் தி அல்காரிதம்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபிட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவை ட்ரைனிங் டேட்டா செட்டை வந்து ஃபிட் பண்ணி கொடுக்கும், ஒரு மாடல் க்ரியேட் பண்ணும். அதை வச்சு இந்த ப்ரெடிக்ட்டுங்கிற மெத்தட் வந்து அந்த மாடலை யூஸ் பண்ணி இட் வில் ப்ரெடிக்ட். நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபிட்டுங்கிற மெத்தடில் தான் எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் கொடுக்க போகிறீங்க. ஸோ எக்ஸையும் ஒய்யும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அது ஃபிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கிரிட் சர்ச்சில் என்ன பண்ணோம்னா, இந்த வேரியஸ் சி வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த சி வேல்யூஸ் எல்லாம் ஒவ்வொரு சி வேல்யூக்கும் 5 ஃபோல்டாக டிவைட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி அதில் எந்த ஆவரேஜாக எடுத்து ரன் பண்ணும். ஐ திங்க் இதில் வந்து நம்ம அந்த எரர் என்னென்னா, அந்த ஈக்குவல் டு போடக்கூடாது, இதில் கோலன் வைக்கணும். ஸோ கோலனுக்காக அந்த எரர். ஓகே. ஸோ இப்போ வந்து இதை ஃபிட் பண்ணிங்கன்னா, இந்த ஃபிட் பண்ணி அதுக்கு என்ன பெஸ்ட்டு பேராமீட்டருங்கிறது உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது நம்ம வந்து ஒரு சின்ன டேட்டா செட்டுங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிடுச்சு. இதுவே இதாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகும். அப்புறம் இந்த சிவிங்கிற மெத்தடில் வந்து இதில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது, பெஸ்ட் எஸ்டிமேட்டர் அப்படிங்கிறது. ஸோ அந்த பெஸ்ட் எஸ்டிமேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்கு அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு சிக்கும் என்னெல்லாம் வேல்யூ வருது, அந்த சிக்கு என்ன ஒவ்வொரு இதுக்கும் என்ன வேல்யூ வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சிவி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்ன ரிசல்ட் சேவ் ஆகிருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அதில் வந்து சிவி ரிசல்ட்ஸ்னு ஒரு இது இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளே அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பேரம் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் பேராமீட்டருக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வரும். பேரம்ஸ் PRAMS. ஸோ இப்போ வந்து சிக்கு இந்தந்த வேல்யூக்கு அது வந்து நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒவ்வொரு வேல்யூக்கும் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஃபிட் பண்ண வேல்யூ வந்து இது பண்ணோம். ஸோ இப்போ வந்து CV அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். மீன் என்ன, ஒவ்வொரு ஃபிட்டுக்கும் மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதுக்கு என்ன ஸ்கோரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், 5 டேட்டா செட்டப் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த 5த்துக்கும் டெஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் அந்த இதை வந்து ரேங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வச்சு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மீன் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். டிஃபைன் அதிலிருந்து கரெக்டாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது வேல்யூ எடுக்கிறதுக்கு பிரிண்ட் ரிசல்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சிவி மாடல். ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த சிவி மாடலை வந்து இன்புட் பேராமீட்டராக கொடுக்குறோம். இதில் அதுக்கப்புறம் அதனோட மீன் எடுக்க போகிறோம். மீன் எடுக்கிறதுக்கு மீன் ஈக்குவல் டு சிவி மெத்தட் டாட் சிவி ரிசல்ட்ஸ் மீன் டெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதை கொடுக்குறோம்.
அதே மாதிரி ஸோ இந்த மீன் டெஸ்ட் ஸ்கோரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அந்த இது வந்து சிவி. ஸோ அங்கே பேராமீட்டரை கொடுக்கறதுனால. அதுக்கப்புறம் இந்த மீனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சி வேல்யூக்கும் என்ன மீன் அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ நம்ம வந்து அதையும் அதையே வந்து மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த C1ங்கிறதுக்கு தான் இப்போ வந்து நல்ல மேக்ஸிமம் அக்யூரசி இருக்குது, 96% இருக்குது. ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். இது மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிவி மெத்தடு .cv results underscore mean standard deviation test score, standard test score. அதுக்கப்புறம் for the mean standard deviation, அப்புறம் ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் நம்ம வந்து அந்த பேராமீட்டருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன மீன் வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே ரிசல்ட்டில் எடுக்க போகிறோம், ரிசல்ட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு மீன் எஸ்டிடி அப்புறம் இந்த சிவி மெத்தடை .cv ரிசல்ட். ஸோ நம்ம அந்த பேராமீட்டர் என்னங்கிறத எடுக்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி பேராம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ அதிலிருந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து மீனு, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதுக்கப்புறம் அது என்னத்துக்கு ஃபார் அந்த சி வேல்யூக்கு, இந்த சி வேல்யூ பேராமீட்டர். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஃபார்மேட் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு இதையும் அதை வந்து ரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ மீனுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு அதே மாதிரி பேரம் மூணுத்தையும் வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். பேரம்க்கு பிரிண்ட் பண்ணுறோம். இந்த மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த சிவியை அதில் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, திங்க் அது வந்து மீன் இல்லை, மீன்ஸு. ஸோ இங்கே வந்து மீன் எழுதியிருக்கேன். ஸோ அது தப்பு. திருப்பி அந்த ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இதில் எந்தெந்த வேல்யூக்கு எது அக்யூரசி இருக்குங்கிறது வருது. ஸோ அந்த பேராமீட்டருக்கு 96% அக்யூரசி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் ஒரே அக்யூரசி தான் இருக்குது. ஆனால் இது வந்து பெஸ்ட் பேராமீட்டருங்கிறது எதை எடுத்திருக்குன்னா 1ங்கிறத எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா சி வந்து 2 சிக்கு வந்து ஒரே அக்யூரசி இருந்ததுனாலும் எந்த சியோட வேல்யூ ஸ்மால் வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூவோட ரிசல்ட்டை தான் அது வந்து பெஸ்ட் பேராமீட்டருங்கிறது எடுத்துக்கும் இல்லை. ஸோ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது ஒரு மாடலாக சேவ் பண்ண போகிறோம். இந்த மாடலாக சேவ் பண்ணிட்டோம்னா பின்னாடி கொஞ்சம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு இம்போர்ட் ஜாப் லிப்னு ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஜாப் லிப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்புறம் ஜாப் லிப்
டம்ப் சிவி அந்த பெஸ்ட் பேராமீட்டர் பெஸ்ட் எஸ்டிமேட்டரை வந்து உள்ளே பார்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நேம் கொடுக்கணும். நான் வந்து எல்ஆர் மாடல் அப்படின்னு கொடுக்குறேன். .pkl இது வந்து பிக்கலில் சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து எங்கே வேணாலும் நம்ம பின்னாடி காப்பி பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி இதை நம்ம வந்து ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ட்ரெயின் டெஸ்ட்டு செட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, எக்ஸ் டெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ வேல்யூ வருது, என்ன வேல்யூ வருதுன்னு. ஸோ இப்போ வந்து இந்த சிவி பெஸ்ட்டை வந்து எல்ஆர் பெஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிளில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த எல்ஆர் பெஸ்ட் டாட் ப்ரெடிக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி எக்ஸ் டெஸ்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் டெஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் வேல்யூ வருது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ் டெஸ்ட் அங்கே இருக்குது, எல்ஆர் இது இங்கே இருக்குது. ஒய் டெஸ்ட்டில் வந்து இந்த எல்லாரோட ரிசல்ட் எல்லாம் இருக்கும், அந்த கிளாஸ் என்னென்ன கிளாஸ்ன்னு. ஸோ இட் ப்ரெடிக்டட் தி டாப் 3 ஃபஸ்ட்டு இது எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் எப்படி கிளாஸிஃபிகேஷன் ரிப்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாடல் எந்த லெவலுக்கு பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு, கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் வெக்டார் மிஷின் மாடல் எப்படி இது பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு லேர்ன் வித் சிங்கம். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா learnwithsingam@gmail.com மெயில் பண்ணுங்கள். I'll be happy to help you. Thank you.